ஓப்பனாகவே சொன்னா நான் அமிதா பர்சனல் ரீசனை கொண்டு வந்து அதை பண்ணுவேன். ஆனால் அவள் கரெக்டாக இருக்கு முடிக்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரொம்ப ரெக்வஸ்டா இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும், கொஞ்சம் புஷ் ஆகும். அதுக்காக தான் கேட்கிறேன். இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஆதிரையும் பார்வதியும் பேசிக்கிறத காட்டுறாங்க. ஆதிரையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கேம் ஆரம்பிக்கலாம், நம்ம வந்தோன்னே கோவத்தெல்லாம் காமிச்சு டக்குன்னு திரும்பி மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாரிச்சு போகக்கூடாது, பொறுமையாக கேமை விளையாடணும்னு விளையாடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நேற்று நைட்டு எஃப்ஜே கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க. எஃப்ஜே என்னெல்லாம் பேசுகிறான்றதை அமைதியாக கேட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களோட காயெல்லாம் நகர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்றதுக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக பார்வதி இருக்காங்கல்ல, நான் இந்த பிரச்சனையை முடிக்கணும் தான் நினைக்கிறேன், அதாவது அந்த ட்ரையாங்கிள் மேட்டர் இருக்குல்ல, அதை முடிக்கணும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அமித்துக்கு தரலாமா அரோராக்கு தரலாமான்னு யோசித்தேன், ஆனால் அரோராக்கே தந்துடலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றிடலான்றதுக்காக தான் அப்படி தந்தேன்னு சொல்கிறாங்க. அதாவது துண்டிப்பு நீடிப்பு அப்படின்ற மாதிரி வந்தது பார்த்தீங்களா, அதில் நீட்டிப்பு அப்படின்ற மாதிரி அரோராக்கே இவங்க தந்திருப்பாங்க, அதாவது அந்த பச்சை கொடியை தந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரோரா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ரெட்டு தந்திருப்பாங்க. எனக்கு பார்வதி செட் ஆகல, பார்வதி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு நினைக்கிறேன்ற மாதிரி துண்டிப்புக்கு தந்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதை பற்றி தான் ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மேட்ரை முடிக்கணும், நான் அதுக்காக தான் இப்படி பண்ணேன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை இருக்காங்கல்ல, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சில்லியாக இருக்குது, அதாவது நீங்களே எதுக்காக ஒரு ட்ரையாங்கிள்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களா கிரியேட் பண்ணுறீங்க, எதுவுமே இல்லாமல் நீங்களா உருவாக்குறது எனக்கு வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்கிறாங்க. ஸோ பார்வதி கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பார்வதி சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் தான் நிறைய பல்ப் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்வதி இந்த கம்மு பின்னாடி மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அவனை விடவே மாட்டாங்க. போல்டாக ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது கம்மு கிட்ட இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது, அதாவது அந்த கமருதீன் கிட்ட அரோரா கிட்ட நம்ம பேச்சே வச்சுக்க வேணாம், நம்ம கேம் என்னவோ அந்த கேமை மட்டும் நம்ம விளையாடலான்னு ஒரு முடிவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு காலையில் கூட கம்மு கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று அவன் தான் பச்சை கொடியா அரோராக்கு தரான், உங்களுக்கு கொடி தரல, அதாவது நீங்க அவ்வளவு பிட்டு போட்டு பாத்தீங்க, அதாவது அந்த பச்சையை எனக்கு தானே இன்டைரக்டா சொல்லி பாத்தீங்க, அப்ப கூட அவன் கேட்காம அரோராக்கு தரானா, அவனுக்கு அரோரா தான் பிடிச்சிருக்கு. அது லவ் கிவ் அதெல்லாம் தேவையே இல்லை. லவ்வா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களான்றதுலாம் தேவையில்லை. அவன் அரோரா கூட இருக்கிறத தான் விரும்புறானா, ஓகேன்னு விட்டுணும். அவன் கேமை விளையாட்டோம், நம்ம கேமை விளையாடணும்ட்டு. ஆனால் இவங்க அதை விட மாட்டாங்க. கமருதீன் அவன் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆதிரை சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் புரிதல் வந்த மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. என்னன்னா, இந்த பிரச்சனையை முடிக்க போறேன்ற மாதிரி அரோரா உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அரோராவும் என்ன ஏதுன்ற மாதிரி கேட்டு பேசுறதுக்காக வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயும் சொல்றாங்க இந்த பிரச்சனை முடியாது. ஏன்னா இதே பார்வதி எத்தனை வாட்டி தெரியுமா அரோரா கிட்ட இதை பத்தி நம்ம பேசலாம்னு பேசியிருக்காங்க, திரும்பி சண்டை போட்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க, திரும்பி சண்டை போட்டிருக்காங்க. இது வேலைக்காவது. நம்ம முடிவெடுக்கணும், நம்ம எதுக்கு வந்திருக்கோம். இப்ப பார்வதிக்கு சொல்றேன், பார்வதிக்குனாலும் சொல்றேன், அது கமருதீனுக்குனாலும் சொல்றேன். கமருதீன் ரொம்ப தெளிவா இருக்கான், 2 பேரை வச்சும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். கமருதீனுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. பட் பார்வதிக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம், கரெக்டாகவும் விளையாடிட்டு இருக்கோம். நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் யாரு, இந்த கமருதீன் தான். கமருதீன் அரோரா கூட என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம எதுக்கு பொசசிவ் ஆகணும், அவன் வேணான்ற முடிவை எடுத்துட்டு நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாதான் பார்வதி கேமு கரெக்டா இருக்கும். இப்போ அரோரா கிட்ட பேசலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அரோராவும் என்ன ஏதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வெளியே உட்காந்துடுறாங்க. இப்போ பார்வதி என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த லவ் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதை உடைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதியே எதுக்கு லவ் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் அரோரா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸா வேணா இருங்கம்மா, இதுக்கப்புறம் நான் கமருதீன் கிட்ட பேச வேணான்னு இருக்கேன், நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்ட்டு அரோரா கிட்டையும் சொல்லிடணும், கமருதீன் கிட்டையும் சொல்லிடணும். சொல்லிட்டு விலகிறது தான் கரெக்டா இருக்கும். இவங்க ஆவுனா அரோரா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அரோரா கிட்ட சொல்லி என்னங்க ஆக போகுது எனக்கு புரியல. இப்போ கமருதீன் கிட்ட நீங்க பேச வேணான்னு ஒன்று முடிவெடுக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அவன் இப்போ அரோரா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். பார்வதி வேணான்னு ஒதுங்கி தான் இருக்கான். பார்வதி கிட்ட லைட்டா வேணா வந்துப்பானே தவிர அவனுக்கு அரோராவா பார்வதியானா அரோரா பக்கம் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவன் கூட இதுக்கப்புறம் நம்ம இருக்க வேணான்னு விலகி, அதை விட்டுட்டு அரோரா கிட்ட இவங்க பேசணும்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அரோரா கிட்ட என்ன சொல்லுவாங்க, இப்ப ட்ரையாங்கிள் லவ்வை பிரேக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அரோரா என்ன பண்ண முடியும்?
அரோரா என்ன பண்ண முடியும்? நீங்க தானே விலகி போனோம். எனக்கு அப்படிதான் தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யார் மேலதான் தப்பு? என்ன கேட்டா பார்வதி சிலது திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போறது தப்புங்க. அவனை ஒரு இடத்துல அவன் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக வரும்போது விலகி போனீங்கல்ல, வேணாம் எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், வெளியே பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு நாளே கமருதீன் கிட்ட பேச வேணான்னு முடிவு எடுக்கிறீங்க, மறுநாளே போய் பேசுறீங்க. அது சரியில்லை. அது உங்கள் கேமை தான் பாதிக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.